இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி பாருங்க. நான் வந்து இப்போ எப்படி போட்டிருக்கேன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தான் ரொம்ப நல்லது. இது வந்து வாயு கஞ்சின்னு சொல்லலாம், இல்லை கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. உளுந்துனாலே இந்த எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தும். பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு கலனி பிசைஞ்சு எடுத்து வந்தாச்சு. பிறகு வெள்ளைப்பூடு, எவ்வளோ வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் பற்றியில் வெள்ளைப்பூடு இவ்வளவும் போட்டிருக்கேன். ஒரு 4 வெள்ளைப்பூடு உடச்சி வச்சுருந்தேன், அவ்வளையும் போட்டாச்சு. வெந்தயம், நாட்டு வெந்தயம், பூண்டு, நாட்டு பூண்டு கிடைக்கல. நாட்டு பூண்டுன்னா இதோட சின்ன பூண்டாக இருக்கும், இது வந்து பெரிய பூண்டு. பாருங்கள் இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி, ஒரு காயப்பொடி பாருங்கள் இவ்வளோ காயப்பொடி போடணும். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் வாயு கஞ்சி எல்லாம் சொல்லுவாங்க, கொழிஞ்சீரெலாம் போடுவாங்க. இப்போ கொழிஞ்சீரெலாம் போட்டால் பிள்ளைகள் சாப்பிடாது, அதனால் நான் அது போடுறதில்ல. உங்களுக்கு முடிஞ்சால் ஆசை தான் போடுங்க. இப்போ வந்து நம்ம காயப்பொடியை போட்டுருவோம். நான் வந்து கருப்பு அரிசியில் போட்டிருக்கேன், சம்பா அரிசி வேக நேரம், அதனால தான் குக்கரில் போடுறேன். நல்ல விசில் அடிக்கட்டணும். பூண்டும் நல்லா மசிஞ்சிரும். வெந்தயம், சுக்கு பொடி இறக்கும்போது தான் போடணும், இப்போ போடக்கூடாது. இப்போ இதை நல்லா விசில் அடித்து எடுத்து வந்துடுவோம். உளுந்தங்கஞ்சி ரெடி. பார்த்திங்களா, ஒரு 5 விசில் அடிச்சு அப்படி பஸ்பமாக வந்துட்டு வெந்தவுடனே சீரகமும் சுக்கு பொடியும் இறக்கும்போது தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா துவையில் வச்சு சூப்பராக வடை வச்சு சாப்பிட்லாமா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.